ஆன்மீக அன்புகளுக்கு எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வளத்தோடும் உங்களுடைய ஒரு முயற்சியும் வெற்றியோடு கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் தேர்ச்சியும் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அனைத்து ஒரு நல்ல விஷயங்களும் நிறைவேறதுக்கான ஒரு நாளாக நல்லா அமையட்டும். அதனால் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்று பார்த்திங்கன்னா விசுவாவசு தமிழ் வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி, துலா மாதம் சரத் ருது, தட்சிணாயனத்தில் 20/10/2025 அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்தம், இன்று சமநோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:05 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 2:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகுகாலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:02 இன்றைய திதி இன்று மாலை 4:14 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:26 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:39 வரை பத்திரை, பின்பு மாலை 4:16 வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று இரவு 9:26 சதயம், பின்பு புரட்டாதி. இன்றைய நட்சத்திரத்தை பார்க்க நம்ம சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா இன்று புரட்டாதிக்கு இரவு முழுக்க இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு கொஞ்சம் பகை உணர்வோடும் பகையை மறக்கக்கூடிய, பகையை மறந்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாம் இது உங்களுக்கு. ரிஷபத்துக்கு ஒரு அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் வெற்றி நோக்கி செல்லக்கூடிய ஒரு வெற்றி நிறைந்த நாள் உங்களுக்கு. மிதுனராசி நண்பர்கள் நீங்கள் செய்கின்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. கடகத்துக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் சாதாரண சாதிக்க முடியாது, நீங்கள் போட்டு தான் அந்த விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு. சிம்மராசி நண்பர்களுக்கு நீங்கள் செய்கின்ற செயலால் உங்களுடைய பழக்க வழக்கத்தை நல்ல ஒரு மேன்மை நிலையை நீங்கள் கண்டிப்பாக அடைய போகிறீங்க. கன்னிகை அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயலாலையும் உங்களுடைய ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கின்ற போது அது நல்ல பாராட்டுகளை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. துலாம் அன்பர்களுக்கு மற்றபடி இறக்கப்படக்கூடிய பதிவுபடக்கூடிய நபராக நீங்கள் இன்று இருக்க போகிறீங்க. நீங்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய செயலால் ஒரு விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் உயரம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தனுசு அன்பர்களுக்கு மகிழ்ச்சியோடு கொஞ்சம் கோயில் குளத்துக்களி எல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி நாளாக இருந்தால் உங்களுக்கு அமைப்புகளுக்கு. மகராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினரிடமும் சொந்தக்கார மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியும் கொஞ்சம் ரொம்ப பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. கும்பராசி அன்பர்களுக்கு அன்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அன்பாக பழகக்கூடிய அன்பர்களுக்கு அன்புக்கு நாடுகள் மாதிரி கொஞ்சம் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இதனால் உங்களுக்கு அமைப்புகளுக்கு. இந்த அன்பர்களுக்கு அமைதியே ஒரு அழகான ஆவரணம்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைதியான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி நண்பர்களுக்கும் மீண்டும் எனது தீபாவளி வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு நல்ல ஒரு வெற்றியோடு இந்த நாள் உங்களுக்கு அமைந்து ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.